ஒரு மகிழ்ச்சியான பெண், ஹானா, ஜன்னல் வழியாக சூரிய ஒளி கொட்டும் தனது சிறிய வசதியான சமையலறையில் நின்று, முயல் வடிவங்களுடன் இளஞ்சிவப்பு ஏப்ரன் அணிந்து கொண்டு, அவளுடைய இரட்டை பன்னி முடி கண்கள் உறுதியுடன் பிரகாசிக்கின்றன. ஒரு மந்திர கேக் சமைப்பதை பற்றி சிந்திக்கின்றன. ஹானா ஒரு பளபளப்பான கண்ணாடி கிண்ணத்தில் முட்டைகளை உடைத்து, சூரிய ஒளியில் பொன்னிறமாக ஒளிரும் மஞ்சள் கரு அவள் கையில் வேகமாக சுழல்கிறது. அவளுடைய முகம் உறுதியுடன் வாட்டர் பிரகாசிக்கும் முயற்சியின் ஒளி அவளைச் சுற்றியுள்ளது. ஸ்ரூவன் ஆனந்த் குழப்பமான முடி, நீல நிற சட்டை அணிந்து சமையலறை வாசலில் ஆர்வத்துடன் உற்று பார்த்து, ஹானா அன்புடன் புன்னகைத்து அவரை சேர அழைத்தார். மென்மையான சூரிய ஒளி அவர்களின் பிணைப்பை எடுத்து காட்டுகிறது. ஆனந்த் தும்மியதும் ஹனாவும் ஆனந்தும் பனி போன்ற வெள்ளை மாவில் மூடப்பட்டிருந்தனர். இருவரும் விளையாட்டுத்தனமான வெளிப்பாடுகளுடன் சிரித்தனர். அவர்களின் முகங்கள் மாவால் தூசி பூசப்பட்டன. சமையலறை குழப்பமாக ஆனால் வேடிக்கையாக இருந்தது. உடன்பிறப்புகள் கேக் மாவை ஒன்றாக கலக்கிறார்கள். ஹனா எப்படி மெதுவாக கிளறுவது என்பதை காட்டுகிறார். பின்னணியில் அடுப்பு சூடாக ஒளிரும். மென்மையான தங்க வளிமண்டலம், கவுண்டரில் கிரீம் மற்றும் வெண்ணெய். சிறுவன் ஆனந்த் நொறுக்கப்பட்ட கிரீம் குழாய் செய்ய முயற்சிக்கிறான். ஆனால் வேடிக்கையான பேய் வடிவ குமிழிகளை உருவாக்குகிறான். ஹானா அவனருகில் சிரிக்கிறான். ஸ்ட்ராபெர்ரிகள் மற்றும் மேஜையில் நொறுக்கப்பட்ட கிரீம் கிண்ணங்கள். சூடான கேக் கவுண்டரில் குளிர்ச்சியடைகிறது. நீராவி மெதுவாக உயர்கிறது. ஹனாவும் ஆனந்தும் ஒன்றாக அலங்கரிக்கிறார்கள். நகைகள் போன்ற ஸ்ட்ராபெர்ரிகள் நேர்த்தியாக வைக்கப்பட்ட செர்ரி மலர்களின் கீழ்ப்பள்ளி விழா காட்சி. ஹானா பெருமையுடன் அலங்கரிக்கப்பட்ட கேக்கை பிடித்துக் கொண்டு ஆனந்தி அவளுடன் மகிழ்ச்சியாக நிற்கிறார். வகுப்பு தோழர்களும் ஆசிரியர்களும் ஆச்சரியமான முகங்கள், திருவிழா கடைகள் மற்றும் பின்னணியில் அலங்காரங்களுடன் போற்றப்படுகிறார்கள். வகுப்பு தோழர்கள் கேக்கை ருசித்து மகிழ்ச்சியுடன் பரந்த கண்கள். ஹனா வெட்கத்துடன் வெட்கப்படுகிறார். ஆனந்த் பெருமையுடன் புன்னகைக்கிறார். காற்றில் மிதக்கும் செர்ரி மலர்களுடன் சூடான மகிழ்ச்சியான சூழல். ஹனா மற்றும் ஆனந்த் செர்ரி மலர் மரங்களின் கீழ் அருகருகே நிற்கிறார்கள். ஹனா வெற்று கேக் தட்டை வைத்திருக்கிறார். ஆனந்த் ஒரு நாள் ஒரு பேக்கரியை திறப்போம் என்று கூறுகிறார். இருவரும் நம்பிக்கையுடன் புன்னகைக்கிறார்கள். இதழ்கள் அவர்களைச் சுற்றி மென்மையாக விழுகின்றன.